இன்னொருத்தர் முகநூலில் பரப்பியிருக்கிறாங்க. என்ன பரப்புறாங்கன்னு கேட்டால், போன வாரம் சொன்னதை ஒட்டிய கேள்வியாக தான் எடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாமே. போன வாரம் ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது சம்பந்தமாக நான் பேசும்போது சொன்னோம், ஜும்மா நாளுக்காக குளிக்கிறது அல்ல, ஜும்மா துளைக்கார் வர்றாங்களோ அவங்க தான் குளிக்கணும். ஏன்னா அந்த காரணத்தையெல்லாம் சொல்லி ஆயிஷா நாய் சொல்றது துர்வாடை வரும், அதனால அவங்கள குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வைத்து ஒரு பதிலை சொல்லிட்டோம். பதில சொன்னா அறிஞர்கள் டைரக்டா பதில் சொல்லணும். அப்படி இல்லாம கள்ளத்தனமா என்ன செய்யறது, பதில் என்ன பதில் பாருங்கள். ஜும்மாவில் கொடுப்பது புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. ஒவ்வொரு உசுல யோமல் ஜும்மாத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹத்தலிமின், பருவமடைந்த ஒவ்வொருவருக்கும் குளிப்பது, வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை என்ற ஹதீஸ் இருக்கிறது. அப்படின்னா அப்படி கண்ணமுடி ஏற்றுக்கொள்வீர்களா இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு அறிவிப்பை போட்டு விட்டுருக்காங்க முகநூல்ல. முதல்ல ஹதீஸ் அனுக்கிற முறை இதான் தப்பா அனுக்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தர அல்ஹம்து சூரா ஓதணும்னு ஓதாடி தொழுகை இல்லையில, அது எப்படி விளங்கிக்கிறோம்? அதை மட்டும் எடுத்து வழங்க மாட்டோம். அல்ஹம்து சூரா ஓதாட்டி தொழுகை இல்லை தான். ஆனால் இன்னொரு ஜமாத்துல இருந்தால் அதை கேளுங்கன்னு வர்றதுனால இந்த அர்த்தம் அது பொருந்தாதுன்னு பிரிக்கிறோமா இல்லையா? அப்படிதான் ஹதீஸ் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வாஜிப் கொண்டு அந்த ஹதீஸ்ல இருக்குது. இது மட்டுமே இருந்து வேற ஒன்று இல்லைன்றா தான் நீ சும்மா அன்னைக்கே குளிக்கணும்ன்றலாம். ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி எல்லாரும் குளிச்சு ஆகணும்னு சொல்லலாம். இதை சொன்னது காரணம் இல்லாம வருது, இன்னொரு ஹதீஸ்ல காரணத்தோட வருது. அப்ப ரெண்டையும் இணைச்சு என்ன செய்யணும்னா, யாரு கடமைன்னு கேட்டா இந்த கடமை கூட சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது. பருவம் அடைந்தவராக இருந்தால் அவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் அப்ப அவர் குளிக்கிற சுண்ணத்து, ஜும்மா துறைக்கு வர்றவர் குளிக்கணும்னு இருக்கே தவிர ரெண்டையும் இணைச்சு தான் எடுக்கணும். இப்படி எடுத்தா எந்த ஹதீஸுமே தப்பு போயிடும். ஹதீஸ் அணுகிற விதம் என்னன்னு கேட்டா, யார் கடமை, ஒவ்வொரு பருவம் அடைஞ்சவருக்கும் ஜும்மா தொழுகையில ஜும்மா அன்னைக்கு குளிக்கணும்டாச்சு. இது மட்டும் இருக்குதா? கண்டிப்பா குளிக்கணும். ஆணும் குளிக்கணும், பெண்ணும் குளிக்கணும் அப்படின்றது. வேற ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, இது எப்ப சொன்னது, எதுக்கு சொன்னது, யாருக்கு சொன்னது என்று வேற ஹதீஸில் வழக்கு வருது. எப்படி வருது? அவங்க உடல் உழைப்பாளிகளா இருந்தாங்க, வேர்வை நாத்தம் எல்லாம் வரும், அதோட பள்ளிவாசல் உட்காரும்போது ரொம்ப ஒரு இதா இருக்கும், அதுக்கு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா நீங்க குளிச்சிடக்கூடாதா, குளிச்சுட்டு வரக்கூடாதான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் வருது. விளக்கம் வரும்போது அப்ப இது பொதுவா சொன்னது இல்ல. அதுவும் யார் ஜும்மாவுக்கு வருகிறாரோ குளிக்கட்டும் சொன்னா வராதவருக்கு இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை என்று சொன்னது உண்மை, பருவம் அடைஞ்சவருக்கு தான் கடமை. எப்ப கடமை? பள்ளிக்கு வந்தா கடமை. இதை மறுக்கல. அதே மாதிரி அந்த வெவ்வேறு துர்நாற்றம்லாம் இருக்கிற காரணத்தினால் சொன்னாங்க, அதையும் மறுக்கல. பெண்கள் ஜும்மாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க குளிச்சுட்டு வருவாங்க, வரலன்னு இல்லை. பள்ளிவாசலுக்கு வந்தால் குளித்துக் கொள்ளணும் என்பதையும் இதை இணைச்சி வழங்குறதா, இதை வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து கொடுக்கணுங்கிறதா? அப்ப அந்த ஹதீஸ் எதுக்கு? இப்ப அதுக்கு சேர்த்து வழங்க சொல்லுங்க. ரெண்டையும் இணைச்சி செய்யணும். ஹதீஸ்கள் என்றால் அந்த ஃபாத்தியா சூரா ஓதனி தொழுகை இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலயும் ஓதணுங்கிறாங்களே, அப்படி ஃபத்வா கொடுக்கக்கூடாது. இணைச்சி சொல்லணும். அதனால அது நம்ம தப்பான்னு சொல்லல.